கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளின் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியிலே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. You are the salt of the earth, but if the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது இயேசுவினுடைய அன்பையும் அவருடைய வார்த்தையையும் அவருடைய வெளிச்சத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். நம்முடைய வாழ்க்கை உலகத்திற்கு உதாரணமான வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்று. உப்பை போல பிரயோஜனம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். யாருக்கு பிரயோஜனம்? நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய பிள்ளைகளுக்கும், நம்முடைய பெற்றோருக்கும், நம்முடைய உறவினர்களுக்கும் மாத்திரம் அல்ல. அதற்கு மாறாய் நம்முடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய சபையில, நாம் வாழ்கிற இடத்துல, நாம் எங்கு செல்கிறோமோ அந்த இடங்களில நீங்களும் நானும் தேவனுடைய ஒளி வீசுகிற பிள்ளைகளாய், தேவனுக்குள் இருக்கிற குணாதிசயங்கள் நமக்குள் இருந்து நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகரையினுடைய வாழ்க்கையை நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்குள் இழுக்கும்படியாய், ஈர்த்து கொள்ளும்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆம், உப்புக்கு மிக அநேக நல்ல குணாதிசயங்கள் இருக்கின்றது. அது மற்ற உணவுகள் கெட்டு போகாதபடி பாதுகாத்துக் கொள்கின்றது. அது மாத்திரமல்ல, உணவிற்கு நல்ல சுவையை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை கூட அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஆம், நாம் பேசுகிற வார்த்தைகள், நாம் செய்கிற காரியங்கள், அது கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்கள் கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற வாழ்க்கையா நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, கெட்டுப்போய் பழுதற்று இருக்கின்ற, பலவீனமாய் இருக்கின்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாய் அந்த ஆத்துமாக்களை நீங்களும் நானும் கெட்டு போகாதபடி கிறிஸ்துவண்டை கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு புதிய வாழ்க்கை கொடுக்க இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்று அவர்களுடைய வாழ்க்கையில இயேசுவை நீங்கள் நானும் காண்பித்து கொடுக்கிற பிள்ளைகளால் வாழ வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதை எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலே நாம் அப்படி செய்ய நம்ம அர்ப்பணிப்போமா? கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அப்பா உப்பை போல இந்த உலகத்திலே வாழ கிருபை தாங்க அப்பா. எங்களுடைய பலத்தினாலோ எங்களுடைய ஞானத்தினாலோ அல்ல, உம்முடைய கிருபையினால் அப்பா அநேகரை உம்மண்டை கொண்டு வருகிற பிள்ளைகளாக எங்களை பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.